ட்ரம்ப்பு எங்கே பார்த்தாலும் எந்த அஃபீஷியல் கால்ஸ் போனாலும் இல்லை பர்சனல் கால்ஸ் எங்கே போனாலும் எஸ்பெஷலி யூஎஸில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் இன்ஜினியர்ஸ்ட்டு பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேசுகிறேன்னா ட்ரம்ப் பண்ணுற அட்ராசிட்டி தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். எலெக்ஷன் ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த இல்லீகல் இமிக்ரேஷனை ஒரு வழி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியன்ஸில் நிறைய பேர் வந்துட்டு இல்லீகலாக இருக்கிறாங்க, விசாவும் கிடையாது, எக்ஸ்டென்ஷனும் கிடையாது, பேப்பரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு 200 பேரை வந்து 200க்கு மேலே நினைக்கிறேன் ஐடென்டிஃபை பண்ணி அமெரிக்க விமானங்கள், அதாவது போர்க் விமானம் இருக்குல்ல, அதில் வச்சு இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த செலவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து 4 lakhs இந்தியன் ருப்பியில் வந்து செலவாகுதான். செலவை பற்றிலாம் கவலையே படல, முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய கண்ட்ரிகளுக்கு வந்து சில பயத்தை கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்கு வந்து என்னென்னா, மெக்சிகோலேருந்து உள்ளே வரவங்க, அப்புறம் கொலம்பியா, அப்புறம் பிரேசில், இவங்களுக்கெல்லாமே வந்து ஒரு த்ரெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ ஏதாவது பண்ண, நான் சொல்கிறதுக்கு எகெயின்ஸ்ட் ஏதாவது பேசினீங்கன்னா உனக்கு நான் டேக்ஸை டபுள் ஆகிடுவேன், ட்ரிபிள் ஆகிடுவேன், நீ வந்து இங்கே பிஸ்னஸும் பண்ண முடியாது, வந்து வரவும் முடியாது, போக முடியாது அப்படின்னாரு. அடுத்த கட்டமாக வந்து இந்தியன்ஸை இப்போ டார்கெட் பண்ணுறாரு. ஸோ இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி அனுப்பப்படுறதோட லிஸ்ட்டு நிறைய இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இருக்காங்க. நான் இப்போ எடுத்துக்கிட்டது ஃபேஸ் 1, வேவ் 1 ப்ராஜெக்ட்லாம். அந்த மாதிரி வேவ் 1ல் ஒரு 200 பீப்புளை நான் ஐடென்டிஃபை பண்ணி அனுப்புகிறேன். ஆனால் என்கிட்ட லிஸ்ட் வந்து 7 lakhs பீப்புள் இங்கே இருக்கிறாங்க, இந்தியன்ஸு, எஸ்பெஷலி இந்தியன்ஸோ ப்ளஸ் ஏஷியா ஸ்பெசிஃபிக் கூட சொல்லலாம். ஆனால் அவர் சொன்னதெல்லாம் இந்தியன்ஸ் தான் இப்போதைக்கு. எப்படின்னா, ஒரு அமெரிக்காவுக்குள்ளே ஒருத்தங்க எப்படி போகலாம் அப்படின்னா, என்னென்ன விசா சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாவில் போவாங்க, அப்புறம் பிஸ்னஸ் விசா, அதாவது எப்படின்னா டூரிசம் கூட சொல்லலாம், டூரிசம் விசாவில் போவாங்க. அதற்கு பிறகு ஒர்க் பர்மிட் சொல்லி நிறைய விசா இருக்குது. அதில் தான் நம்மலாம் வந்து வேலைக்கு போவோம், H1B, L1A அப்படிலாம் போவோம் இல்லையா. இந்த மாதிரி விசா இருக்குது. ஒரு டைமில் எல்லாமே வந்து டைம் பவுண்டட் தான். அந்த விசா 1 year இருக்கும், இல்லை 3 years இருக்கும், ஆர் 3 months இருக்கும். அப்போ அது முடிஞ்ச உடனே நம்ம போனோம் என்ன செய்கிறாங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் மேக்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மேக்ஸ் அதாவது அப்படின்னா 6 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாதுன்னு அனுப்பிடுவாங்க. இப்போ நிறைய பேர் இவர் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தாண்டி நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எஸ்பெஷலி நார்த் இந்தியன்ஸ் நினைக்கிறேன். அவங்க அனுப்புறது எல்லாமே வந்து இந்த குஜராத் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்க வந்து அங்கே நிறைய வந்து கடை வச்சுருப்பாங்க, கிராசரி ஷாப்பு, ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் வந்து ப்ளம்பிங் ஒர்க், இதெல்லாம் பார்ப்பாங்க. நான் 2003 அங்கே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஷியோ வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக எங்கே பார்த்தாலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அமெரிக்கா பணம் சம்பாதிக்கிறது தான் ஒவ்வொரு மொமெண்ட்டும், ஒவ்வொரு விஷயமே. அமெரிக்காவை என்ஜாய் பண்ண மாட்டாங்க அந்த லக்ஸுரியை, ஆனால் அங்கே போய் வந்து கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரங்களை தான் கூப்பிட்டு வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு க்ரீன் கார்டு கிடைக்கிறது கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. நான் ஐடியில் இருக்காங்க நிறைய பீப்புளுக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணாமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளை தான் இல்லீகல் இமிக்ரெண்ட் சொல்லி தூக்கிட்டு போகிறாரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆக்சுவலாக அந்த அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா ஏன் வந்து குடியுரிமையெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து யாருமே வரமாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு சொல்லும்போது வர்றாங்க. அது ஒரு பாலிசியாக இருக்குது அங்கே. அப்போ அவங்க வந்து அங்கே குழந்தைய பெற்றுக்கிறாங்க, இல்லை அங்கே க்ரீன் கார்டு வாங்குறாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப் சிட்டிசன் ஆகிறாங்கன்னா குடியுரிமையெல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ அதையே கொஷின் பண்ணிட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு 30 days 40 days கழித்து இங்கே பிறக்கிற குழந்தைகள், அதாவது விசாவில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்கள சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேன். அதாவது எப்படின்னா H1B, L1A, ஸ்டூடெண்ட்ஸ் விசா யாராவது இருந்தீங்க அப்படின்னா, டெம்பரரி விசா, அதெல்லாம் ஒர்க் பெர்மிட் மாதிரி, அவங்களுக்கு வந்துட்டு குடியுரிமை கிடையாது, அவங்க மூலம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸ்ட்ரிக்டாக. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து நிறைய இங்கே ஆக்கிரமிப்பு பண்ணி வேலை வாய்ப்புகள்லாம் பிடுங்குறாங்க, அமெரிக்கன்ஸ்க்கு இது கிடைக்க மாட்டேங்கிறது தான் அவருடைய அஜெண்டா. ஸோ இது ஒரு நியூஸ் வரும்போது திடீர்னு என்ன பார்க்குறேன்னா, இந்தியன் எஸ்பெஷலி இந்தியன் ஏஷியா கண்ட்ரீஸ்லேருந்து போனவங்க இந்த டைம் பவுண்டுகளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 10 months 9 months இருக்கும். ஸோ அந்த டைமை வச்சுட்டதுனால முன்னாடியே அந்த டேட்டை ப்ரீபோன் பண்ணி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க. அந்த 30 daysக்கு முன்னாடி குழந்தை பிறந்தா இமிக்ரேஷன் கிடைக்கும் சொல்லிட்டு. இப்போ இங்கே தான் நமக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வருது. அப்போ ட்ரம்ப் வந்து மோசமான ஆளா, இல்லை இந்த செயலை செய்கிறவங்க மோசமான ஆளான்னு சொல்லிட்டு. அப்போ குடியுரிமை தான் முக்கியம், என்னுடைய பிறப்பை பற்றிலாம் கவலைப்பட கிடையாது அப்படின்னு சொல்லி, அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம், இயற்கைக்கு முரணான ஒரு விஷயத்த செய்கிறாங்க. அப்போ கொடூரமான ஆளாக வந்து நம்ம தான் இருக்கிறோம், அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பண்ணுறது கரெக்டாகும் அப்படின்னு தோணுது. பட் இது ஒரு ஆஸ்பெக்ட் நான் சொல்கிறேன் இல்லையா.
ஸோ இதை தாண்டி வேலைக்கு போனவங்க அன்சர்டனிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இருக்குது. ஏன்னா எப்போ வந்து விசா கிடைக்கும், விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியும், நானும் இருந்திருக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து எதுக்கு போகிறோம் அமெரிக்காவுக்கு, படிச்சுட்டோம்னு சொல்லிட்டு நம்பி வேலை கொடுக்குறான். அது வந்து பிஸ்னஸ் பர்பஸ்ம்பாங்க. அந்த பிஸ்னஸ் பர்பஸை நம்ம மாதிரி இந்த ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டிபெண்டன்ட் விசான்னு ஒன்று கொடுப்பாங்க மனைவிக்கு, குழந்தைக்கலாம். அதை நம்ம என்ன செய்கிறோம், அதன் மூலம் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது, ஒய்ஃபுகளை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த ட்ரிப்பையே பர்சனல் ட்ரிப்பாக மாற்றிடுவாங்க. பிஸ்னஸ் ட்ரிப்புனா நீங்கள் போனீங்க, கொஞ்சம் நாள் இருந்தீங்க, வந்தீங்கிறத பிஸ்னஸ் ட்ரிப்பு. இதை பர்சனல் ட்ரிப்பாக எப்படி மாற்றுறாங்கன்னா, அங்கே போய் குழந்தை பார்த்துக்கிறது, ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒரு சிட்டிசன்ஸ் கிடச்சிருவாங்க, அப்புறம் அங்கே போய் வந்து ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி சில ஆஸ்பெக்ட்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் காம்ப்ளெக்சிட்டி வந்துடுது. ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நானுமே தான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் வந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை, அப்புறம் நேச்சரோடு சேர்ந்து வாழ முடியும். மிக அந்த மாதிரிலாம் ஒரு சீசனல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது இந்தியாவில் இருக்கும்போது. அதே மாதிரி சாதாரண விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிடைக்கும். ஸோ அங்கே போன இந்தியன்ஸ் எல்லாருமே திருப்பி இங்கே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, இந்த கம்ஃபர்ட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம். இந்த பயத்தினாலேயே தான் அங்கே இருப்பாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கும், சில பேர் திருப்பி வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம போயிடலாமா இது சரியில்லையே அப்படின்னு நினைப்பாங்க, வரமாட்டாங்க. ஜென்ரலாக இந்தியனோ ஏஷியன் கண்ட்ரீஸில் போகிறவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படின்னா, அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க அன்லஸ் விசா ரிஜெக்ட் ஆகி மேக்ஸ் அவுட் ஆகி ஏதோ செஞ்சால் தான் வெளியே வருவாங்க. வெளியே அவங்களா டிசைட் பண்ணி வர மாட்டாங்க. அப்படி வரக்கூடியவங்க 1% 2% தான் இருப்பாங்க, 100ல் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. 99% பீப்புள் வரவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மணி கன்வர்ஷன், டாலர் வேல்யூ ப்ளஸ் கம்ஃபர்ட் லைஃபு, அது மட்டும் இல்லாமல் அங்கே கிடைக்கக்கூடிய எல்லா சுகாதாரமான சூழ்நிலை தான். இதுதான் அவங்கள டிரைவிங் ஃபேக்டராக வைக்கிறதே வழியும் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாகவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் வந்து இந்த சுச்சுவேஷனே வந்து இன்றைக்கி எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்தியனோ நார்த் இந்தியனோ சவுத் இந்தியனோ யாரோ ஒருத்தர் நம்மளாம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம், அவங்களாம் ரொம்ப அமைதியாக சிம்பிளாக இருப்பாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு போய் நிறைய வந்து ஆட்டம் பாட்டம் மிட் நைட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறத வந்து ஒரு குறையாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு தான் அவர் வந்து எலெக்ட் ஆகிறாரு. அமெரிக்கன்ஸுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இது ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய கல்ச்சரலாக வந்து சில அவங்க செட் பண்ணி வச்சுருந்த சில ஸ்ட்ரக்சர் வந்து உடையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து 2003 போயிட்டு அந்த கண்ட்ரிலெலாம் இருந்து வாழ்ந்தும்போது எனக்கெல்லாம் ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னா, நான் வந்து அமெரிக்கன் கம்பெனியில் போய் யூஎஸ் போகும்போது நம்ம வந்து ஒர்க் பர்மிட்டில் போயிருப்போம். அங்கே அமெரிக்கன்ஸோட நிறைய இருக்கும். நான் ஒர்க் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அமெரிக்கன்ஸ் தான் இருப்பாங்க. அதில் ஒரு 10% இந்தியன்ஸ் இருப்பாங்க கஸ்டமராக. அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், நாட் த டெக்னாலஜி டொமைன், அதை பற்றி கிடையாது, கல்ச்சரலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்கில் நான் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த அமெரிக்கன்ஸோட அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நமக்கு பில்ட் ஆகிருக்கு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மக்கள் அங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சடன் பீரியடுக்கு பிறகு ரொம்ப இப்போ வந்து 20-25 இயர்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அப்போ கெரியரில் அவங்க வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆயிடுவாங்க அந்த கம்பெனிக்கு. அப்போ அங்கே போய் வந்து ஒரு லீடர்ஷிப் உள்ள உட்காருவாங்க. இப்போ நான் பார்க்குற கஸ்டமர்ஸில் 90% வந்து இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க, ஆர் ஏஷியன்ஸ் தான் இருக்கிறாங்க, சைனீஸ் தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம டீம் வந்து அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க. டேரெக்டாக ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி நாஸ்டியான ஒரு கல்ச்சர், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா எவ்வளோ ஹானஸ்டாக ட்ரஸ்ட் ஒர்த்தியாக வந்து அமெரிக்கன் வச்சுருந்தாங்களோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு இந்தியன்ஸ் வந்து அந்த இடத்துல இருப்பான். போட்டு வெண்டார அடிக்கிறது, கேவலமாக பேசுகிறது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு பேசுகிறது, கிராண்டடாக வந்து சாட்டர்டே சண்டே வா சொல்கிறது, டெய்லி 10 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்கிறது, அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு ரேட்டு பேசணும்னு வச்சுங்களேன், மட்டத்தனமாக ரேட்டு சொல்கிறது, கேவலமாக சொல்கிறது. அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறது, அதை தாண்டி என்ன போகிறாங்க அப்படின்னா, இந்தியன் கம்பெனிஸில் அவன் சொந்தக்காரன் பூரா இங்கே இருப்பான், என்னுடைய கசின் அவன் ஈவெண்ட் இருப்பான், அவனை பூரா ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் ஒரு அமெரிக்கன் பண்ண மாட்டானோ ஒரு கஸ்டமரை, அதை பூரா அவனுக்கு பண்ணுறானு இந்த இந்தியன்ஸும் ஏஷியன்ஸும் போய். ஸோ இதெல்லாம் தான் ஒரு குமுலேட் ஆகி அந்த கல்ச்சரே போயிடுச்சு. இன்னைக்கு இவங்க நம்மக்கிட்டே எப்படி இருக்காங்கன்னா, இப்போ உலகத்தை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அமெரிக்கனா. ஒரு சிட்டிசன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நீ வந்து அங்கே இருந்து க்ரீன் கார்டும் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேங்கிறதுக்கா நீ அமெரிக்கனே கிடையாது. நீ எப்படி அமெரிக்கன் அப்படின்னா, நீ என்ன வாழ்ந்து வந்த, என்ன ஆட்டிடியூட் நீங்கள் இப்போ கற்றுக்கிட்ட, என்ன ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கற்றுக்கிட்ட, அதை எப்படி கேரி ஓவர் கொண்டு போகிறது தான் மேட்டர்.
ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஆதங்கம். சரியா, நான் பார்க்குறேன் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் போய் பணத்துக்காகவும் அந்த சூழ்நிலைக்காகவும் தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. முன்னாடி வந்து ஒரு 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 பிரமிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சாங்க. நான் ப்ரொஃபஷனல் சொல்கிறேன், பர்சனல் கல்ச்சரை சொல்லவே இல்லை, ப்ரொஃபஷனல்ஸ் நான் சொல்கிறேன். அதை வந்து இன்றைக்கி மிஸ்ஸிங். திருப்பி வந்து ஒரு இந்தியனோடையும் ஒரு சைனீஸோட ஒர்க் பண்ணுறோம், அவங்க வந்து எந்த எத்திக்ஸுமே இல்லாமல் வந்துட்டு டீல் பண்ணுறாங்க, ட்ராஷ் பண்ணுறாங்க பீப்புளை. நமக்கு கவலை வேணாங்கிறான். இப்போ நவ் தே ஆர் மூவிங் டு வேற கஸ்டமரோட போயிடுறேன், எனக்கு இந்த அமெரிக்கன் கஸ்டமரை வேணாங்கிறான். ஏன்னா பிகாஸ் அமெரிக்கன் கஸ்டமர்ஸ் ஆர் இன்டர்னலி அவங்க வந்து இந்தியன் சைனீஸாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆஸ்பெக்ட். இப்போ இன்றைக்கி இதெல்லாம் வெடிக்குது. அப்போ நம்ம ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ட்ரம்ப் வெளியே போய் சொல்கிறான், எங்களுக்கு அன்சர்டனிட்டி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னா நீங்கள் வந்து அதை ஏற்படுத்தியது தான், நம்ம ஏற்படுத்தினதோட விளைவு தான் இது. ரைட்டா, ஒரு பக்கம் இல்லை அவங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க, நாங்கள் தான் படிக்கிறோம், இவருக்கு பெரியசாக படித்து எல்லாம் போய் செஞ்ச மாதிரியும் அவங்க படிக்காத முட்டா பையன் மாதிரியுமே சொல்லுவானுங்க. அது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புகளில் இவ்வளோ பேர் நம்ம வந்து அடித்தட்டு வேலைக்கு வேலைக்காரன் தான் போடுறோம் ஒழிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை மிகப்பெரிய விஷயங்களை ஹோல்ட் பண்ணி இன்றைக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. பட் நம்ம மாறிக்கணும். ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஹவு யூ ஹவ் டு பிஹேவ். நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு பிறகு மாறி 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 மெச்சூர் ஆகிட்டு இருக்கோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது இதெல்லாம் சரியாகும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பீப்புள் அனுப்பப்படுறாங்க. இன்னும் ஒரு 7 லட்சம் பேர் அனுப்புவேன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் டாக்குமெண்ட்டோடையும் பாஸ்போர்ட்டோடையும் சுத்த வேண்டியிருக்கு. டக்குன்னு கேட்குறாங்க, நீ யாரா, எங்கேருந்து வந்த, எந்த இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கவுண்ட் கொடுத்துருவாங்க நம்ம போலீஸுக்கு, இன்னைக்கு இத்தனை பேர் நீ பிடிக்கணும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கவுண்ட் கொடுத்துட்டாங்க இமிகிரேஷன், நீ இன்னைக்கு இத்தனை பேரை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது சரியா தவறாங்கிறது நமக்கு தெரியாது. ட்ரம்ப் பண்ணுறது சரியா, இல்லை வந்து நம்ம பண்ணுறது சரியா, இல்லை நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ட்ரிப் வந்து பர்சனல் ட்ரிப்பாக மாற்றினது நம்ம தப்பா, இல்லை அவன் குடியுரிமை ஆரம்பத்தில் கொடுக்காம இருக்கலாமா, இப்போ ஏன் எடுக்கிறான், கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி வந்துட்டு குடியுரிமை கொடுக்காம வந்துட்டு அந்த பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா. பட் அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா, நம்ம வந்து பயப்படுறோம். எப்படின்னா இந்தியாவுக்கு வந்தால் திருப்பி வந்துட்டா ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வரலாமா அப்படின்னா யாருக்குமே அந்த மனம் கிடையாது, வரவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த என்வாயன்மெண்ட் அப்படி தான் இருக்குது. அப்படி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது வராதவங்களுக்கு இது எப்பயுமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். அவங்க இதை கேள்வி கேட்கவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரியில் இல்லை, இன்னொரு கண்ட்ரியில் தான் உட்காந்துருக்கோம். சில அதிபுத்திசாலிகள்லாம் என்ன செய்வாங்க, எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாமா, நீ உன் ஊரில் இருந்துட்டீங்கன்னா உன்னை எவனை கேட்க போகிறது. இப்போ என்ன இந்தியாவில் நான் உட்காந்துருக்கேன்னா நீ எதுக்கு இந்தியாவில் இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா எழுத்து பேசலாம். அமெரிக்காவில் போய் உட்காந்துட்டு எப்படி எழுத்து பேசுவீங்க, கிடையாது. ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்கு போனோம், அது முடிஞ்சிச்சா, திருப்பி வந்தோமா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்டையர் கேள்வியே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் முடிஞ்சால் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. இது சரியா தவறாங்கிறது நம்ம கையிலே கிடையாது. ஏன்னா இட் இஸ் ஹேப்பனிங். ட்ரம்ப் இஸ் கெட்டிங் டு திஸ் வெரி டீப்லி. அதை ஸ்டாப் பண்ண வரான்னு தெரியல. நம்ம மோடி வந்து அவரை மீட் பண்ண போகிறாரு இந்த February 11th or 12th. அதற்கு பிறகு இது மாறுமான்னு தெரியல. மேபி வந்த உடனே வந்து புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, புதுசாக பதவிக்கு வந்த உடனே வந்து கொஞ்சம் சலசலப்பு பண்ணுவார். அதுக்கு பிறகு அமைதியாக போக வாய்ப்புகள் உண்டு. 5 வருடம் இப்படி தான் இருக்கும். அதற்கு பிறகு சரியாக கூட மாறலாம். நம்ம வந்து இன்னொரு பிரசிடெண்ட்டை வந்த அப்புறம் மாறுமான்னு தெரியல. ஆனால் அடுத்த பிரசிடெண்ட்டு இவங்க கட்சியிலேருந்து எலான் மஸ்க் வந்துட்டானா இதோட மோசமாக போகும் அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி டாக்ஸேஷன்ஸை பற்றி நிறைய இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இது வந்து இப்போதைக்கு இன்றைக்கி எமோஷன்ஸை பற்றி பேசுகிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். முடிஞ்சால் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் போடுங்க, நம்ம தாட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.